எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோவிலுக்கு நாம் பொதுவாகவே சென்று வழிபடுவோங்க. ஒரு சில கோவில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய விதிமுறைகள் இருக்குதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலில் நீங்கள் இந்த முறையில் சென்று வழிபட்டிங்கன்னா தொடர்ந்து 100 வருடம் சென்று இறைவனை வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நீங்கள் வேலியிருக்க பைமை சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழின்னா எல்லோரும் சொல்லுவோங்க. அவரே சரண் அடைபவர்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லா நலன்களுமே வளங்களும் பெற்று இன்பமாக வாழ்கிறாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க. சிவ ஆலயங்களை வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்குதுங்க. சிவன் நினைத்தால பார்த்தீங்கன்னா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னே சொல்லலாம். ஒருவரை ஒன்று இல்லாதவராக ஆக்கவும் முடியுமாங்க, செல்வந்தராக மாற்றவும் முடியும்னே சொல்லலாங்க. ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. சிவாலயங்களில் வணங்கும் போது பார்த்திங்கன்னா பலிபீடத்திற்கு அருகில் தான் வணங்கணும். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புனீங்கன்னா, செல்வந்தராக நினைத்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து வழிபடுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரமோ, ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரமோ அவசியம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடணும். சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா கால் நீட்டி உட்காராதீங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு திசைகளில் இவற்றை செய்யக்கூடாதுன்னே சொல்லலாம். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருகரம் குவித்து தலைமையில வைத்து தான் வணங்குவது ஒரு நல்லதுங்க. சன்னதி கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா பலிபீடத்திற்கு நீங்கள் தென்கிழக்கு மூலையில் நமஸ்காரத்தை செய்துக்கோங்க. தெற்கு மற்றும் மேற்கு நோக்கிய சன்னதி இருந்துச்சுன்னா பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் நீங்கள் நமஸ்காரத்தினை செய்து வழிபடணுமா. சன்னதி பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருந்துச்சுன்னா பலிபீடத்திற்கு நீங்கள் வடமேற்கு மூலையில் நமஸ்காரம் செய்து வழிபடணுங்க. கிரகணத்தின் போதும் பிரதோஷ தினங்களும் நீங்கள் சிவாலய வழிபாடு செய்வது நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்து அருகில் நீங்கள் நின்று 3 முறை வணங்கணும். அதே போல் 3 முறை வலம் வரணுங்க. வலம் வரும்போது பார்த்திங்கன்னா கொடிமரத்தையும் சேர்த்து தான் வலம் வரணுங்க. ஆலயத்தில் இருக்கும்போது மற்ற சன்னதிகளை விழுந்து வணங்காதீங்க. சிவனை மட்டும்தாங்க விழுந்து வணங்கணும். அடிப்பிரதட்சணை செய்யும் போது மட்டும் பொறுமையுடன் செய்யணுங்க. எவரிடம் நீங்கள் பேசிக்கொண்டு செய்யாதீங்க. அடிப்பிரதட்சணை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிலம் பார்க்க பொறுமையாக தான் செய்யணுமா. பூமி அதிர நடக்காதீங்க. உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதர்சனம் செய்வதை விட வெளிப்பிரகாசனம் செய்யக்கூடிய பிரதர்சனை அதிக பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தையுமே சேர்த்து பிரதர்சனை செய்யணுமா. ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் எந்த பிரதர்சனமும் செய்யாதீங்க. ஆலயத்திற்குள்ள இறைவன் அன்றி பிறரை வணங்காதீங்க. அபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் நீங்கள் அபிஷேகத்தை தவிர வேறு எந்த செயலும் ஈடுபடாதீங்க. வெளியேறும்போது தாங்க கொடிமரத்து அருகில் நின்று ஒரு முறை நீங்கள் நமஸ்காரத்தை விட்டு செல்லணுமா. சிவலாத்ஹரி என்னும் நூல் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுடன் இருக்கும்போது சிவபெருமான் வழிகிறார்கள் பிறவி பையன் அடைவார்னு சொல்லியிருக்குது. நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா நினைத்ததெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இழுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்குங்க. செல்வம் பெருகவும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்கள் நீங்குங்க. சிவாலயங்களில் இந்த எண்ணெயை ஊற்றினா எந்தெந்தமான பயன்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். உட்பிரகாரத்தில் வழிபடும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் நின்று வழிபடணுமா. பங்குனி உத்திர தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல செல்வங்களுமே உங்களுக்கு கிடைக்குங்க. சிவனுக்கு உரிய மலர்களாக கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் மிகுதியாகுங்க. ஈசன் பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடிய எருக்கம்பூன்னு அருங்கம்புல்னு திருநீர் ஊமத்தி போன்றவற்றை அளிப்பதால் நீங்கள் குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாத தம்பதியர்களாக இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா
மாலை 5 முதல் 7 மணிக்குள்ளாக நீங்கள் சிவாலயம் போய் தட்சணாமூர்த்தியை அஷ்டாங்கம் செய்து 9 முறை வாசிப்பதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. குழந்தை பாக்கியமும் உண்டாகுங்க. உலகில் உள்ள அனைத்து உயிர்களையுமே காக்கக்கூடிய பொருட்டு தாங்க சிவமேனியின் சந்தனத்தோடு கஸ்தூரி மஞ்சளும் கோராசனையும் குங்குமப்பூனு பச்சை கற்பூரம் கலந்த காப்பு அணிவிப்பாங்க. இந்த கோலத்தில் நீங்கள் தரிசிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா கோடி வருடம் சிவலோகம் பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. பல்வேறு புஷ்பங்கள்னு நீர் கொண்டு நீங்கள் ஈசனை வழிபட்டு வருவதன் மன அமைதி உங்களுக்கு கிடைக்குங்க. மன இறுக்கம் தளர்ந்து விடுங்க. சிவாலய திருப்பணிகளை உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்ததியினரை வளமாக வாழ வைக்க முடியும். சிவன் சொத்திற்கு ஆசைப்படாதீங்க. குலம் மொத்தமாக நாசம் அடைவது போல நீங்களோ செய்யக்கூடிய சிறு உதவியும் பார்த்தீங்கன்னா குலர் தலைக்க உதவியாக இருக்குங்க. சிவனுக்கு சாட்சிய வில்வத்தை நீங்கள் 1 மாத காலத்துக்கு நீங்கள் நீரில் கழுவிட்டு மீண்டும் உபயோகம் செய்யலாம். சதபத்திரம் தாமரைன்னு வில்வம் இவற்றால் அர்ச்சனை செய்பவங்களுக்கு பெரு செல்வம் கிட்டுங்க. ஜோதி மலர் அரளி அத்தின்னு முல்லை நீலோத்பவம் இவைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்தீங்கன்னா சகல வளங்களும் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. ஒரே ஒரு ஒற்றை மலரை ஈசனுக்கு சாத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா பேரற்கரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சகல தோஷங்களை நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்துவாங்க. வில்வ அர்ச்சனை செய்யும் போது நீங்கள் அந்த இலையினுடைய பின்பக்க நரம்பு இறைவனுடைய திருமேனி மீது படும்படி செய்யணுங்க. சிவனை நாம் முறையாக வழிபட்டு வந்தாலே நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. தீய கர்மாக்களை இருந்து நம்மளால் விடுபட முடியும்னே சொல்லலாங்க. சிவபெருமானே ஒரு சில குறிப்பிட்ட முறைகளை வழிபட்டிங்கன்னா அவருடைய அருளை நாம் எளிதில் பெற முடியும். சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் மட்டும் இல்லைங்க, நமக்குள்ள சிவத்தையே உணரும் தன்மை கிடைக்குங்க. சிவ வழிபாட்டிற்கான எளிய முறைகள் தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தாங்க. பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவது தான் சிவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியினே சொல்லலாம். சிவனுடைய மந்திரங்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரமாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரித்து வருவது சிவனுடைய அருளை பெற உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. சிவபெருமானுடைய திருநாமங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சிவத்தை உணரும் ஆற்றலும் கிடைக்குன்னே சொல்லலாங்க. சிவனுடைய அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்திடுங்க. சிவ வழிபாடு செய்வதும் சிவனுடைய லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்வதுமே நம்முடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்யுங்க. லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர்னு தேன் தண்ணீர்னு சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா மலர்களால் படைத்தும் பூஜை செய்வதும் சிவனை மனதை குளிர செய்யுங்க. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருவுருவம்னே நம்ம சொல்லலாம். இதனை நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளை நீங்கள் விரைவாக பெறுவதற்கு ஒரு சிறந்த வழிதாங்க ருத்ராபிஷேகம். சிவனாலே இன்பத்தை வழங்குவர்னு பொருளுங்க. காதல், திருமணன்னு, மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் வழங்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்காக வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமானுமே. ருத்ராபிஷேகம் செய்து சிவனை வழிபடுவது மிகவும் புண்ணியத்தை ஏற்படுத்துங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விருப்பமான ஒரு மிக நீண்ட சடங்கு இந்த ருத்ராபிஷேகம் தாங்க. சிவனை பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர்னே சொல்லலாங்க. பலவிதமான பொருட்களால் நீங்கள் அவருக்கு அபிஷேகம் செய்தோ அவரை குளிர்விப்பது அவருக்கு ஒரு மிகவும் விருப்பமான ஒன்றுனே சொல்லலாம். பால், தேன், மஞ்சள், தண்ணீர்னு கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதுமே சிவனுடைய அருளை முழுவதுமாக உங்களுக்கு பெற்றுத்தருங்க. கங்கை நீரால் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வருவது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவது தாங்க. ருத்ராட்சம் தாங்க சிவனுடைய அம்சமாக சொல்வோம். இதை அணிவதால் அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கே ஈசன் அளித்த அருக்கொடையாக தான் பார்க்குறாங்க. சிவனுடைய கண்ணில் இருந்து தோன்றிய ருத்ராட்சி நாம் அணிந்து கொள்வதால் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில்
ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை மறக்காமல் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.